ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடோட கம்பெனி டீடைல்ஸ், ப்ராஜெக்ட் டீடைல்ஸ், ஃபண்டமெண்டல் அனலிஸ், அப்புறம் சில புரோக்கர்ஸ் இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 இயரில் இந்த ரேட்டு வரைக்கும் போகலாம், 5 இயர்ஸில் இந்த ரேட்டு வரைக்கும் போகலாம், 10 இயர்ஸில் இந்த ரேட்டு வரைக்கும் போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டார்கெட் ப்ரைஸ் படி நம்ம ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு அந்த செய்தியை பார்க்கலாம். கடைசியாக இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக புரிய வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ரயில்வே துறையில் இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக் பிஎஸ்சி எல்எஸ்சிலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட தொழில் என்னன்னா ரயில்வே உள்கட்டமைப்பு. இந்த நிறுவனம் எப்போ தொடங்கிச்சுனா ஜனவரி 24ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு அன்னைக்கு தொடங்கப்பட்டது. அதாவது 21 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. புது டெல்லியில் தொடங்கப்பட்டதா செய்தி சொல்லப்படுகிறது. இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஆர்கேபுரம் புது டெல்லியில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த கம்பெனியோட முக்கிய நபர்கள் பிரதீப் கவுரா இருக்காங்க, தலைவர் எம்டியா இருக்காங்க. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் மத்திய பொதுத்துறை நிறுவனமாக செயல்படுகிறது. இது முக்கியமான தொழில் என்னன்னா ரயில்வே அமைச்சகத்தில் கட்டுமான பிரிவாக செயல்படுகிறாங்க. போக்குவரத்து உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக செயல்படுகிறது. இந்நிறுவனம் முதல்ல ஐபிஓ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2019 மார்ச் 29 அன்னைக்கு ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணாங்க. அதாவது ரைட்ஸ் மற்றும் இட்கானுக்கு பிறகு இந்த ஐபிஓவை தொடங்கினாங்க. இதுதான் மூன்றாவது ரயில்வே ஐபிஓவாக ஆச்சு. இந்நிறுவனம் அவங்களோட 12% பங்குகளை ஒரு பங்கிற்கு 17லேருந்து 19 வரைக்கும் இருந்த விலையில் ஐபிஓ லிஸ்ட் ஆச்சு. ஐபிஓ ரேட் எவ்வளோனா 17 அந்த விலையில் லிஸ்ட் ஆச்சு. ஏப்ரல் 3ஆம் தேதி இறுதிக்குள்ள அவங்க 1.78 மடங்காக சப்ஸ்கிரிப்ஷன் ஆனதா செய்தி சொல்லப்படுகிறது. அதாவது 481 கோடியாக சம்பாதித்ததாக சொல்லப்படுகிறது. ஏப்ரல் 19, 2019 அன்று பாம்பே பங்கு சந்தையிலும் தேசிய பங்கு சந்தையிலும் லிஸ்ட் ஆகப்பட்டது. இவங்களுடைய முடிஞ்ச ப்ராஜெக்ட் என்னன்னா 2021 சோனிபட்டில் ஒரு ப்ராஜெக்ட் முடித்தாங்க. அடுத்ததா லத்தூர் மகாராஷ்டிராவில் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ராஜெக்ட் என்னன்னா காசிபேட் தெலுங்கானாவில் 160 ஏக்கர் நிலப்பரப்பில் 521 கோடி மதிப்பில் இந்த யூனிட் கட்டப்பட்டு வருவதாகவும் இந்த ப்ராஜெக்ட் பிப்ரவரி 2025க்குள் முடிக்கப்படும்னு செய்தி சொல்லப்படுகிறது. இதோட துணை நிறுவனங்கள் என்னன்னா ஹைஸ்பீட் ரயில் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், கைலட் ரயில்வே சொல்யூஷன்ஸ் லிமிடெட். இந்த ஆர்பிஎல்எல் சமீபத்திய பாராட்டுகள் 2 அவார்டு பெற்றிருக்காங்க. அது என்ன அவார்டுலாம் பொது தனியார் கூட்டமைப்புக்கான தங்க விருதும் 2022 கோவிட் நோய்க்கு பதில் அளித்ததற்காக வெள்ளி விருதும் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக தலால் ஹில் ஸ்ட்ரீட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜெனரல் மூலம் இந்த ஆண்டில் மிக வேகமாக வளர்ந்து வரும் மினி ரத்னா என்ற விருதையும் இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் பெற்றுள்ளதாக செய்தி சொல்லப்படுகிறது. 2001, 2022 18 திட்டங்கள் இவங்களோட ப்ராஜெக்ட் முடிக்கப்பட்டதா செய்திகள் சொல்லப்படுகிறது. அதோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸு இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிழக்கு கடற்கரை ரயில்வேல ப்ராஜெக்டை முடிச்சிருக்காங்க. அதாவது 182 கிலோமீட்டருக்கு. மார்ச் 2021 வரை இவங்க முடிக்கப்பட்ட 102 திட்டங்கள் பட்டியல் கீழே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இவங்க நிறைய ப்ராஜெக்டை முடிச்சிருக்காங்க. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடோட ஆர்டர் புக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 65,000 கோடியாக இருக்குது. அதாவது இந்த ஃபினான்சியல் இயர் 2024 வரைக்கும் இந்த Q3 குவார்ட்டரில் 2024 வரைக்கும் 65,000 கோடி ஆர்டர் புக்கு வைத்திருக்கதாகவும் செய்தி சொல்லப்படுகிறது.
இதுல 32,000 கோடிக்கு நாமினேஷன் பண்ணியிருக்கதாகவும், வந்தே பாரத் ஆர்டர் 9,000 கோடி உள்ளதாகவும், மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் ஆர்டர் 7,000 கோடி உள்ளதாகவும் செய்தி சொல்லப்படுகிறது. இப்போ புதுசா நியூ ஆர்டர் அவங்களுக்கு என்னன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இடமிருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த கம்பெனி கொல்கத்தால அந்த ப்ராஜெக்ட் செய்ய போறாங்க. இதோட எஸ்டிமேட் காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் 229.43 கோடியா உள்ளது. நம்ம தமிழ்நாட்டில் மணியாச்சி நாகர்கோயிலில் டப்ளிங், அதாவது 2 ரயில்வே ட்ராக் அமைத்து 102 கிலோமீட்டரில் போகக்கூடிய ரயில் வேகத்தில் மின்சார ரயிலை திட்டமிட்டு செயல்பட்டு வந்து கொண்டிருக்காங்க. மணியாச்சி நாகர்கோயிலில் டப்ளிங் வித் ஆர்இ, அதாவது 2 ரயில்வே ட்ராக் உடைய ஒரு பாலத்தை அமைத்து அது மின்சார மயமாக்கி 102 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறாங்க. அடுத்ததான் ஆர்பிஎல்லும் ஆர்இசியும் சேர்த்து ஒரு 35,000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாகவும், இந்த ஒப்பந்தம் 5 ஆண்டுகளில் அந்த ப்ராஜெக்டை முடிச்சு தரப்போறதாகவும் செய்தி சொல்லப்படுகிறது. அது என்னென்ன திட்டங்கள்னா, மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் ஹப் திட்டங்கள், அதாவது ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்கள், சாலை, துறைமுகம் மற்றும் மெட்ரோ திட்டங்கள் போன்ற திட்டங்களை உருவாக்குவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸா 2025ல், அதாவது இப்போ உள்ள மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 2025ல் டார்கெட் ப்ரைஸா 567 வரைக்கும் போகலான்னு சில அனலிஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 1.48% டவுன் ஆயிருக்கு. அதாவது லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் 252.20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் இதோட டார்கெட் ப்ரைஸா, அதாவது இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 2035 வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் போகலான்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ச் 24லேருந்து ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடோட டார்கெட் ப்ரைஸை 1 இயர்லேருந்து 10 இயர் வரைக்கும் எவ்வளோ போகலான்னு டார்கெட்டை சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 1 இயரில் பார்த்தீங்கன்னா அதோட லோயர் டார்கெட்டாக 405 வரைக்கும் போகலான்னு, ஹையர் டார்கெட்டாக 425 வரைக்கும் போகலான்னு சொல்லப்படுகிறது. அதே 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா லோயர் டார்கெட்டாக 1031 வரைக்கும் போகலான்னு, ஹையர் டார்கெட் 1183 வரைக்கும் போகலான்னு சொல்லப்படுகிறது. 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட லோயர் டார்கெட்டாக 1826 வரைக்கும் போகலான்னு, ஹையர் டார்கெட் 2156 வரைக்கும் போகலான்னு சொல்லப்படுகிறது. நம்ம இந்த டார்கெட்டை வச்சு நான் ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு 1 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்னு நான் கால்குலேஷன் பண்ணி இந்த ஸ்லைட் ஷோவில் போட்டிருக்கேன். இப்போ வாங்க அதோட ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். 1 இயரில் நீங்கள் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இப்போ உள்ள கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் அதோட ப்ரைஸ் அதாவது 67.98% வரைக்கும் உயர்வதாகவும், அதோட ப்ராஃபிட் நமக்கு 6,880 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே 5 இயரில் நம்ம 5 இயர் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 37,200 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 367% வரைக்கும் உயர்வதற்கு வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. 10 இயரில் அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 676%. அதாவது நம்ம 10,000 ரூபாய் போட்டோம்னா அதோட ப்ராஃபிட் நமக்கு 10 வருஷம் கழிச்சு 68,440 வரைக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பார்த்துட்டு நம்ம இப்போ இருக்க ப்ரைஸில் இதை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு பார்க்கலாம். இதோட ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 52,751 கோடியா உள்ளது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 253. அதோட புக் வேல்யூ 37.9. அதாவது புக் வேல்யூவை விட ஒரு 4 மடங்கு ஹையாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட பிளட்ஜ்டு பர்சன்டேஜ் நமக்கு 0வாக தான் காட்டுது. அதாவது பிளட்ஜ்டு பர்சன்டேஜ்லாம் அவங்களோட இந்த கம்பெனியோட ஷேர் மூலிமா எந்த அடமானத்தையும் அவங்க வைத்து கடன் வாங்கலைன்னு அர்த்தம்.
இப்போ இந்த கம்பெனியோட பிஎஸ்ல போய் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட பிஎஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐஆர்பி இன்ஃப்ரா, இர்கான், ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், பிஎல்சி இன்ஃப்ராடெக், கேஎல்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், டிலிப் பில்டு கன்ஸ்ட்ரக்ஷன், இதே மாதிரி கம்பெனிலாம் இவங்களுடைய பிஎஸ் கம்பெனியாக இருக்காங்க. இப்போ ரயில் விகாஸ் நிகம் லிமிட்டடோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 6.98. இபிஎஸ் பரவாயில்ல, ஆனால் பிஇ பார்த்தீங்கன்னா 36.25 இருக்குது. பிஇ வந்து நமக்கு இர்கான், ஜிஆர் இன்ஃப்ரா, பிஎல்சி இன்ஃப்ராடெக், கேஎல்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை விட அதிகமாக இருக்குது. பிஇ வேல்யூ தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ வந்து 4 மடங்கு வரை ஹையாக இருக்குது. இவி பை எபிட்டா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, 21.59 இருக்குது. டெப்டும் நல்லா இருக்குது, 0.76 இருக்குது. ஆர்ஓஇ வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்ருக்கு இந்த ஷேரு. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 20.81, ஆர்ஓசிஇ 17.80 இருக்குது. கரண்ட் ரேஷியோவும் பரவாயில்ல, 1.65. ப்ரைஸ் டு சேல்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்ற பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 2.52 இருக்குது. இந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கடந்த 3 இயரை தாண்டி டிசம்பர் 2023, அதாவது டிசம்பர் 2020லேருந்து சேல்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டே வந்திருக்காங்க. ஆனால் டிசம்பர் 2023ல் போன குவார்ட்டரை விட சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. சேல்ஸ்லாம் என்னென்னா அந்த கம்பெனி அவங்களோட ப்ராடக்டை விற்றது மூலிமா வரக்கூடிய லாபம் தான் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. அதர் இன்கம் ஆனால் கொஞ்சம் அதிகமாக காட்டியிருக்காங்க. போன குவார்ட்டரை விட கொஞ்சம் அதிகமாக 350 கோடி வந்து காட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லாம் டேக்ஸுக்கு முன்னாடி உள்ள அவங்களோட ப்ராஃபிட் வந்து 463 கோடியாக இருக்குது. இதுவுமே வந்து போன குவார்ட்டரை விட டிக்ளைன் தான் ஆகிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் டிக்ளைன் ஆகிருக்கு. போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. அதாவது 394லேருந்து 359 கோடியாக குறைந்திருக்கு. இவங்களோட பிஎல்எல் பார்த்தீங்கன்னா ஆனால் நல்லா இருக்குது. ஒவ்வொரு இயரும் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து ஒவ்வொரு இயரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஃப் வேல்யூவில் 1455 கோடியாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. டிடிஎஃப்லாம் என்னென்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட இந்த 4 குவார்ட்டரையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் டிடிஎஃப்னு இந்த பிஎல்எல்ல காட்டுறாங்க. அடுத்ததாக இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் அனலிஸ் பற்றி பார்க்கலாம். இவங்களோட ஈக்விட்டி கேபிட்டல், இவங்களோட ஈக்விட்டியோட மொத்த முதலீடு எவ்வளோன்னா 2085 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ்லாம் என்னென்னா இந்த கம்பெனி வந்து கையில் வைத்திருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது செப்டம்பர் 2023 இவங்களுடைய வந்து ரிசர்வ் வந்து 5823 கோடியாக இருக்குது. ரிசர்வ் வந்து அதிகமாக தான் இருக்குது, மற்ற இயர்ஸை விட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது. பாரோவிங்ஸ்லாம் இந்த கம்பெனி வந்து கடன் வாங்கக்கூடிய அமௌண்ட்டு, அதான் பாரோவிங் சொல்லுவாங்க. அதாவது 5981 கோடியாக இருக்குது இவங்களுடைய பாரோவிங்ஸ் செப்டம்பர் 2023. பொதுவாகவே பேலன்ஸ் ஷீட்லாம் இல்லை, கரண்ட் லைபிலிட்டிஸும் கரண்ட் அசட்டும் பேலன்ஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க, அதான் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியோட ஃபிக்ஸ்டு அசட் பார்த்தீங்கன்னா 338 கோடியாக இருக்குது. ஃபிக்ஸ்டு அசட்லாம் நமக்கு வந்து நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சொத்து, அதாவது லேண்டு, அந்த பில்டிங், இல்லை கம்ப்யூட்டர், டைப்ரைட்டிங் மிஷின், இதை தான் ஃபிக்ஸ்டு அசட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அசட் எவ்வளோனா 2073 கோடியாக இருக்குது. அடுத்ததாக இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க செயல்படுத்தக்கூடிய நிறுவனத்து மூலிமா வரக்கூடிய கேஷ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு, -4076 கோடியாக இருக்குது. அதாவது மார்ச் 2019, மார்ச் 2020, மார்ச் 2023 இந்த 3 இயர்லையுமே இவங்களுடைய கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி வந்து நெகட்டிவாக தான் காட்டியிருக்காங்க. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி வந்து மார்ச் 2023 பாசிட்டிவாக இருக்குது. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிலாம் என்னென்னா அவங்க வந்து வேறு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறது தான் கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி.
அப்போ இவங்க வேற ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து அவங்களுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு, அதாவது நெகட்டிவ்ல காட்டியிருக்காங்க. 3757 கோடியா இருக்கு மார்ச் 2023. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 78% வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 72.84% வந்து குறைந்துள்ளது. கிட்டத்தட்ட 6% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து குறைத்திருக்காங்க. ஆனால் எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 விட டிசம்பர் 2023 கம்பேர் பண்ணும்போது 2% மேலே வந்து எஃப்ஐஐ ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு. டிஐ ஹோல்டிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மார்ச் 2021 9%லேருந்து டிசம்பர் 2023 6%-ஆ டிக்ளைன் ஆகிருக்கு. அதாவது 3% வந்து ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க டிஐ. பப்ளிக் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. மார்ச் 2021லேருந்து டிசம்பர் 2023 18.50%-ஆ வந்து பப்ளிக் வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து வச்சுருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 13,97,699 ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க காலத்தில் நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்டை செக் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங் பார்க்கலாம். இவங்களோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதையும் பார்த்து செக் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த கம்பெனி வந்து கடந்த 1 இயரில் 68 ரூபாயிலேருந்து 252 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்கை வந்து நான் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமான்னு வேண்டாமான்னு கேட்குறவங்களுக்கு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா லாங் டேர்மில், அதாவது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வந்து நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறினாலும் இறங்கினாலும் கவலைப்படக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் சொல்ல டார்கெட்டையும் நம்ம இந்த ப்ராஃபிட்டையும் எடுக்கலாம். அதனால லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறவங்க பிஇ வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால ஏதாவது வந்து நமக்கு மார்க்கெட்டில் கரெக்ஷன் வரும்போது, அதாவது 10% வரைக்கும் இறங்குச்சுன்னா அப்புறமா இதை கன்சிடர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எதாவது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.